Consider the following grammar. S derives open parenthesis, L closed parenthesis or A. L derives LS or S. After the elimination of left recursion, we get the following. So, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆன்சர்னு பார்க்கணும். ஸோ எங்களுக்கு என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எலிமினேஷன் ஆஃப் லெஃப்ட் ரெக்கர்ஷன். ஸோ எலிமினேஷன் ஆஃப் லெஃப்ட் ரெக்கர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா லெஃப்ட் ரெக்கர்ஷன் டேர்ம் எல்லாம் ரைட் ரெக்கர்ஷனாக மாற்றணும். ஸோ எலிமினேஷன் ஆஃப் லெஃப்ட் ரெக்கர்ஷன் அப்படின்னா அதை ரைட் ரெக்கர்ஷனாக மாற்ற போகிறோம். சரிங்களா? அதை ரைட் ரெக்கர்ஷனாக மாற்றுறதுக்கு பேர் தான் லெஃப்ட் ரெக்கர்ஷனுடைய ரிமூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிராமரில் வந்து லெஃப்ட் ரெக்கர்ஷன்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிள் வந்து ப்ரொடக்ஷன் பாடியில் ஃபர்ஸ்ட்டாக அப்பியர் ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற சேம் வேரியபிள் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேரியபிளாக ப்ரெசென்ட் ஆகி இருந்தது அப்படின்னா அதை தான் லெஃப்ட் ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் ரெக்கர்ஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஏ டெரைவ்ஸ் ஏஏ அப்படின்னு இருந்ததுன்னா இது ஒன் ஆஃப் த லெஃப்ட் ரெக்கர்ஷன். ஏ டெரைவ்ஸ் ஏஏ பிஏ இப்படி இருந்தால் இதுவும் ஒன் ஆஃப் லெஃப்ட் ரெக்கர்ஷன். ஏன்னா ப்ரொடக்ஷன் பாடியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆயிருக்கு. அப்படி இருந்தால் அது வந்து லெஃப்ட் ரெக்கர்ஷன். ஏ டெரைவ்ஸ் ஏஏ வந்து லெஃப்ட் ரெக்கர்ஷன் கிடையாது. ஏன்னா ப்ரொடக்ஷன் ரூலில் வந்து ஏ வந்து ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகலை. சரிங்களா? அதனால இது வந்து லெஃப்ட் ரெக்கர்ஷன் கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராமரில் லெஃப்ட் ரெக்கர்ஷன் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எஸ் இங்கே ப்ரொடக்ஷன் பாடியில் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆயிருக்கா? இல்லை. அப்போ இதில் வந்து லெஃப்ட் ரெக்கர்ஷன் கிடையாது. இந்த டைம் எடுத்துக்கிட்டோம், இந்த ப்ரொடக்ஷன் ரூலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ் வந்து இதில் அப்பியர் ஆயிருக்கா? இல்லை. ஸோ அப்போ இதுலேயும் லெஃப்ட் ரெக்கர்ஷன் இல்லை, இதுலேயும் லெஃப்ட் ரெக்கர்ஷன் இல்லை. இந்த ப்ரொடக்ஷன் ரூலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல் வந்து ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் வேரியபிளாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்படின்னா இந்த டைமில் இந்த ப்ரொடக்ஷன் ரூலில் வந்து லெஃப்ட் ரெக்கர்ஷன் இருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் ரூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் எல் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கா? இல்லை, எல்லே இல்லை. ஸோ அப்போ இந்த ப்ரொடக்ஷன் ரூல்லையும் லெஃப்ட் ரெக்கர்ஷன் இல்லை. ஸோ லெஃப்ட் ரெக்கர்ஷனுக்குள்ள ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் ரூல் இருந்து இந்த 4 ரூலில் இந்த ஒரே ஒரு ரூலில் மட்டும்தான் லெஃப்ட் ரெக்கர்ஷன் வந்து இருக்கு. சரிங்களா? ஓகே. இதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், லெஃப்ட் ரெக்கர்ஷனை ரிமூவ் பண்ணி ரைட் ரெக்கர்சிவா மாற்ற போறோம் கிராமரை. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் இப்போ இந்த கிராமரை நான் ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆஃப்டர் ரிமூவிங் திஸ் லெஃப்ட் ரெக்கர்ஷன் எனக்கு ஜி டேஷ்ங்கிற ஒரு புது கிராமர் கிடைக்கும். அந்த கிராமரும் சேம் லாங்குவேஜ் அக்செப்ட் பண்ணணும். அதாவது லாங்குவேஜ் ஆஃப் ஜி வந்து ஷுட் பி ஈக்குவல் டு லாங்குவேஜ் ஆஃப் ஜி டேஷ் வந்து சேமா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து மீனிங்ஃபுல். சரிங்களா? ஓகே. நம்ம வந்து லெஃப்ட் ரெக்கர்ஷன் இல்லாத டைமை சேஞ்ச் பண்ணவே வேணாம். இதை வந்து அப்படியே கீப் பண்ணி வைக்கலாம். ஆஸ் இட் இஸ் இது எப்படி இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கிடலாம். சரிங்களா? ஒன்லி இந்த ப்ரொடக்ஷனை மட்டும் இப்போ ரெட் கலர்ல எழுதுறோம் பாருங்க, அதை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். ப்ளூ கலர்ல எழுதுன எதுவும் சேஞ்ச் பண்ணவே கூடாது. சரிங்களா? ஓகே. அப்படி பார்த்தா ஆப்ஷன்ல பாருங்க ஏ எஸ் உடைய ப்ரொடக்ஷன் ரூலெல்லாம் சேஞ்ச் பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ இது ஓகே. பட் பில பாருங்க எஸ் உடைய ப்ரொடக்ஷன் ரூல் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க ஸ்மால் ஏ இருக்கு, இங்க கேபிட்டல் ஏ இருக்கு, மாடிஃபை பண்ணிருக்காங்க. அப்படின்னா இது வந்து ஆன்சரா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதுல லெஃப்ட் ரெக்கர்ஷனே இல்லாத டேர்மை வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ஆன்சர் கிடையாது. அடுத்தது இந்த ஆப்ஷன்ல பாருங்க இங்க எப்சிலான் இருக்கு, இங்க ஏ இருக்கு, மாடிஃபை பண்ணிருக்காங்க இந்த ப்ரொடக்ஷன் ரூலை. ஸோ அப்போ இதுவும் மாடிஃபை ஆனதுனால ஆன்சரா வராது. ஏன் லெஃப்ட் ரெக்கர்ஷனே இல்லாத டேர்மை மாடிஃபை பண்ணக்கூடாது. ஒன்லி லெஃப்ட் ரெக்கர்ஷன் இருக்கிற டேர்மை மட்டும் தான் மாடிஃபை பண்ணணும். ஸோ அதனால ஆப்ஷன் பி அண்ட் சியை வந்து வித்தவுட் ப்ராப்ளம் சால்விங் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஏது டி பாருங்க சேமா எஸ் உடைய ப்ரொடக்ஷன் ரூலை மாடிஃபை பண்ணாம அப்படியே சேமா வச்சிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ஏலையும் மாடிஃபை பண்ணாம சேமா வச்சிருக்காங்க. ஸோ மேபி ஆன்சர் ஏயா இருக்கலாம், இல்லைன்னா டியா இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டுல எது ஆன்சர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரெக்கர்ஷன் எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா சொல்றேன், கேப்சர் பண்ணிக்கிடுங்க. ஏ டெரைவ்ஸ் ஏஏங்கிறது லெஃப்ட் ரெக்கர்ஷன். சரிங்களா? ஓகே. இப்போ இது வந்து ஒன் ஆஃப் த லெஃப்ட் ரெக்கர்ஷன் உள்ள ஒரு கிராமர். சரிங்களா? ஓகே. இப்போ இது இந்த ப்ரொடக்ஷன் ரூலை நான் யூஸ் பண்றேன்னு வைங்களேன், ஏஏ. அடுத்து இந்த ஏ எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னா ஏ ஏ ஏ கிடைக்குமா? அடுத்து இந்த ஏ எக்ஸ்பேண்ட் பண்ணா ஏஏ ஏஏன்னு கிடைக்குமா? அடுத்து இந்த ஏ ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணா ஏஏ ஏ ஏஏன்னு கிடைக்குமா? அடுத்து இந்த ஏக்கு பதிலாக பிஏ ரீப்ளேஸ் பண்ண பிஏ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பிஏ வந்து யூஸ் பண்ணோம்னா டெரைவ் பண்ணோம் அப்படின்னா பி கிடைக்கும். ஸோ இப்போ எல்லா வேரியபிளும் போய் ஸ்ட்ரிங் கிடைச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, டெரைவ் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெஃப்ட் ரெக்கர்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து இந்த லெஃப்ட்டை நோக்கி வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரைட் ரெக்கர்சிவா மாற்ற போறேன். ஸோ என்ன அப்படின்னா லெஃப்ட் பக்கமா க்ரோ ஆகிட்டு வந்துகிட்டு இருந்த ஸ்ட்ரிங்கை வந்து டெரைவேஷன் ஸ்ட்ரிங்கை வந்து ரைட் பக்கமா வர்ற மாதிரி மாற்ற போறேன். அதை எப்படி பண்றது அப்படின்னா இந்த இதை 2 ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணது 2 ஸ்ட்ரிங்கா நான் எடுத்துக்கிற போறேன். எப்படி
B and A இதை வந்து 2 பார்ட்டா நான் எடுத்துக்கிட்ட போறேன். ஸோ B ரிகர்சிவ் டேர்ம்ல உருவான டேர்ம்ஸ் என்னது? ரிகர்சிவ் டேர்ம் மூலமா உருவான டேர்ம் வந்து என்னது? A's. ஒன்லி A's மட்டும் தான் ரிகர்சிவ் டேர்ம்ல உருவானது. B வந்து அப்படி உருவாகல. சரிங்களா? ஸோ நான் இந்த இது லெஃப்ட் ரிகர்சிவ்னா இருந்ததை ரைட் ரிகர்சிவா மாத்த போறேன். ரைட் ரிகர்சிவ்னா எப்படி? Aன்னு மாத்த போறேன். இப்படி பண்ணா என்ன ஆகும்? ஜஸ்ட் என்ன ஆகும்? அந்த ஸ்ட்ரிங் வந்து ரைட் பக்கத்தை நோக்கி க்ரோ ஆகிட்டே இருக்கும். எவ்ரி டைம் ரைட் பக்கத்தை நோக்கி க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படியே க்ரோ ஆகிட்டே இருந்ததுன்னா எப்போ ஸ்டாப் பண்றது? பியை வச்சு இதை பியால ரீப்ளேஸ் பண்ணோம், ஏ பியால ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்குடைய அந்த கிராமருடைய லாங்குவேஜ் வந்து மாடிஃபை ஆயிரும். ஏன்னா இந்த கிராமருடைய லாங்குவேஜ் என்னது? பி ஸ்டார்ட்ஸ் வித் பி, சாரி, இந்த கிராமருடைய லாங்குவேஜ் வந்து என்னது? எண்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் பி பட் எண்ட்ஸ் வித் பி கிடையாது. ஆனா இது வந்து நம்ம பியை இங்கே பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா தப்பாயிரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஏயை ஸ்டாப் பண்ணும்போது ஏக்கு பதிலாக எப்சிலானை பிளேஸ் பண்ணணும். எப்சிலானை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதான் ரூல். ஃபர்ஸ்ட் என்னது? இந்த ரிகர்சிவ் டேர்மை ரைட் ரிகர்சிவா மாற்ற போறேன். இதை ஃபர்ஸ்ட் எழுத போறேன். அதாவது டெர்மினேட்டிங் பண்ணக்கூடிய இந்த வேரியபிளை ஸ்டாப் பண்ணக்கூடிய இந்த டெர்மினலை இந்த ஃபர்ஸ்ட் எழுத போறேன். அப்புறம் இந்த டேர்மை ரைட் ரிகர்சிவா எழுத போறேன். ரைட் ரிகர்சிவா எழுதுனதுக்கு அப்புறம் முடிக்கும் போது எப்சிலானை வச்சு முடிக்க போறேன். இதான் ரூல். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கிராமர் வந்து எப்படி மாறும் அப்படிங்கிறத கவனமா கவனிங்க. சரிங்களா? A derives B T, அதாவது இந்த டேர்மை நான் Tன்னு எடுத்துக்கிறேன், T, and T derives A T or epsilon. இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் லெஃப்ட், இந்த டேர்முக்கான லெஃப்ட் ரிகர்சிவ் ரிமூவ் பண்ணி கிடைக்கக்கூடிய ரைட் ரிகர்சிவ் கிராமர். சரிங்களா? ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம இங்க பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. இப்போ இவங்க வந்து ஆப்ஷன் பில வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் டில என்ன வேரியபிள் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நான் இங்க வந்து டீங்கிற வேரியபிளா யூஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? இங்க நான் வந்து டீங்கிற ஒரு வேரியபிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். ஸோ ரிமூவல் ஆஃப் லெஃப்ட் ரிகர்ஷன்ல ஒரு புது வேரியபிள் கட்டாயம் இன்ட்ரோடியூஸ் ஆகும். சரிங்களா? டீங்கிற வேரியபிளை நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். பட் ஆப்ஷன் ஏலையும் டிலையும் அவங்க வந்து ஏங்கிற புது வேரியபிளை வந்து என்ன பண்ணிருக்காங்க? இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நானும் அதே மாதிரி ஏங்கிற புது வேரியபிளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா L derives LS or Sங்கிறத எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இதை எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? L derives SA and A derives, சரிங்களா? A derives SA or epsilon அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா L derives SA, A derives SA or epsilon. ஸோ ஆப்ஷன் A தான் மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் D வந்து பார்த்தீங்க அப்படின்னா L derives ASAன்னு எழுதிட்டாங்க. இது வந்து தப்பு. இந்த மாதிரி வராது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் A இஸ் த ஆன்சர். சரிங்களா?